guys. Hi. Hello. ஒரு 2 minutes பார்க்கலாம். 2 minutesக்கு அதுக்கப்புறம் we'll just dive into a topic. சரிங்களா? ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணலாம் so that எல்லாரும் ஆட் ஆகட்டும். ஓகே ஸோ டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு அண்ட் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணட்டும் அண்ட் கமெண்ட் பாக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். பை சான்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் புட் இட் டவுன் அண்ட் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் எனி டவுட்ஸில் என்ன குவரிஸாக இருந்தாலும் ஐ ஜஸ்ட் டெல் இட் அவுட் யூ. சரிங்களா? ஸோ விதவுட் எனி ஃபர்தர் delay, let's dive into it. A great afternoon to everyone. I'm Shakti Hariharan and in today's live, let's speak about business communication. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு லைவ் வாரன்ஸ் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் இன்னுமே வந்துட்டு ஒரு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஸோ தட் இஸ் வை ஐ கேம் அப் வித் திஸ் டாபிக் ஃபார் டுடே. ஸோ பேசிக்லி எல்லாருமே நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷனாக டசன்ட் என்டையர்லி மீன் தட் நம்ம ஒரு பிஸ்னஸ் செட்டிங்கில் இருக்கும்போது தான் இது யூஸ் பண்ணணும்னு. நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஃப்ரண்ட்ஸில் இருக்கலாம் ஆர் எல்ஸ் நம்ம எந்த விதமான ஒரு ப்ரொஃபஷனல் பிளேஸில் இருந்தாலும் இந்த மாதிரியான சில ஃபியூ ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஒரு டோன் வச்சு இந்த மாதிரி நம்ம பேசும்போது அது என்னது, முதல்ல பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா என்னது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எந்த மாதிரியான டைப்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன பேரியர்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? ஸோ கம்யூனிகேஷன்னா பேசிக்லி நம்ம என்னென்னு பார்த்தோம், ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டூ பீப்புள் இன் எனி கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஆனால் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனாக என்னென்னா அது சேம் கம்யூனிகேஷனே தான், ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பிளேஸில் நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட கோவொர்க்கர்ஸ் கூடயோ இல்லாட்டினா நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்டையோ இல்லாட்டினா நம்மளுடைய சபார்டினேட் கிட்டேயோ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பிளேஸில் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதனுடைய முக்கியத்துவம் என்ன? பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் என்னன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்து இதனுடைய முக்கியத்துவம் என்ன, எதனால் நம்ம பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் சும்மா கம்யூனிகேஷன். இப்போது நான் ஒரு குட்டி ஒரு சினாரியோ மாதிரி சொல்கிறேன். ஸோ பேசிக்லி நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஆமாண்டா இந்த மாதிரிலாம் ஆச்சு, எனக்கு வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் நான் இந்த மாதிரிலாம் டேக்கிள் பண்ணேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவோம். இப்போது இதே ஒரு விஷயத்த நம்ம மேனேஜர்கிட்ட போய் பேச முடியாது. ஜஸ்ட் இமேஜின், ஆமாண்டா எனக்கு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன், நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு
ஒரு மேனேஜர்கிட்டயோ இல்லாட்டினா ஒரு சிஇஓ கிட்டேயோ நம்ம இந்த மாதிரி பேச முடியுமா? பேச முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம ஒவ்வொரு வகையான ஒரு விஷயம், ஒரு கம்யூனிகேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியே நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷ்னலான ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு பேச முடியாது அண்ட் பேசவும் கூடாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இடத்துல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எஃபிஷியன்சினா நம்ம வந்துட்டு ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலையை இன்னும் தீர்க்கமாக ஒரு 100%, 200% எஃபர்ட் போட்டு ஒரு பெஸ்ட் அவுட்கம்மை கொடுக்கறதுக்கு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங். இப்போது ஒரு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். 50% ஆஃபர் போட்டால் நம்மளால் வந்துட்டு இந்த செட் ஆஃப் இவ்வளோ கிளைண்ட்ஸை நம்மளால் பூல் பண்ண முடியுது. வேற 30% டிஸ்கவுண்ட் போட்டோம் அண்ட் இந்த டைமில் போட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸை பூல் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ எந்த வகையான ஒரு ஆஃபரை நம்ம வந்துட்டு இந்த டைமில் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு யோசனை வருது அப்படின்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் மூலியமாக நம்மளால் ஒரு நல்ல டெசிஷனை நம்மளால் எடுக்க முடியும். ஐம் நாட் சேயிங் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறது மூலியமாக அந்த டெசிஷன் எடுக்க முடியும்னு, பட் அது பண்ணுறது அது வந்துட்டு இட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். It is not the only thing that is responsible for decision making, but it helps in taking a better decision in a very crucial time. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங். அடுத்து ரிலேஷன்ஷிப் பில்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வகுக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் பில்டிங்னா என்ன? நம்ம வந்துட்டு நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட பேசுகிறோம், ஒரு எல்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோம், ஒரு எல்ஸ் நம்மளுடைய அம்மா கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ இஃப் பை சான்ஸ் நம்மளால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்மளால் தெளிவாக கன்வே பண்ண முடியலன்னா கூட அவங்கக்கிட்ட நம்ம திரும்பி போய் பேசுகிறதுக்கான ஸ்பேஸும் கம்ஃபர்ட்டும் இருக்குது. ஆனால் இது நம்மளோட கிளைண்ட்கிட்ட நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆர்எல்ஸ் நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல் ஆர்எல்ஸ் சப்பார்டினேட் ஆர்எல்ஸ் கோவொர்க்கர்கிட்ட நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறது மூலியமாக ரிலேஷன்ஷிப்பினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா நம்ம வந்துட்டு இந்த குவார்ட்டரில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் இயரில் இதை விட ஜாஸ்தியான ப்ராஃபிட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதனால் இந்த கேப் இருக்குது, எதனால் நம்ம வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், இட்ஸ் நாட் தட் ஆர் பிஸ்னஸ் இஸ் கோயிங் இன் சிங்க், ஆனால் நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல வேரியேஷன் காமிக்குது. that is compared to the previous year and this year. So எந்த மாதிரியான strategies நம்ம இப்போ கொண்டு வரலாம் so that the profit remains the same or else the profit overweighs போன வருஷத்தோட ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம வந்துட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு? இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. அடுத்து பிராண்ட் இமேஜ். இப்போது நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கிளைண்ட் வந்துட்டு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது ஜஸ்ட் இமேஜின் வேர் பீப்புள் ஆர் லைக் having a very casual conversations, work சரியாக நடக்கலை அண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் இமேஜ் த கிளைண்ட் would get நம்மளுடைய பிராண்டை பார்த்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூவை தடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு உள்வாங்கிக்கிறோம், அதை வந்துட்டு நம்ம செயல்படுத்துகிறோம். ஸோ தட் நம்மளுடைய பிராண்ட் இமேஜ் அப்படிங்கிறது டாக்டைலாக இருக்குது, அது வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இன் ஆர் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட். என்னென்ன ஆகுது? நம்மளால் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியுது, சரியான டெசிஷன்ஸ் நம்மளால் எடுக்க முடியுது, நம்மளால் வந்துட்டு பிராண்ட் இமேஜை காப்பாற்றிக்க முடியுது, டெசிஷன் கரெக்டாக எடுக்க முடியுது, நம்மளுடைய எஃபிஷியன்சி அவுட்புட் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்? ஸோ நம்ம வந்துட்டு இப்போது நம்ம கோவொர்க்கர்கிட்ட பேசுகிறதும் ஆர்எல்ஸ் நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசுகிறதும் வந்துட்டு ஒரே வகையான கம்யூனிகேஷன் இருக்காது, அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் கம்ஸ் இன் வாட் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வெர்டிக்கல் கம்யூனிகேஷன்.
வெர்டிக்கல் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. நம்ம வந்துட்டு சாட்டர்டே லீவ் எடுத்துக்கலாம், ஆர் எல்ஸ் சாட்டர்டே டீம் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு. ஸோ ஹையர் அஃபிஷியல் கிட்டேருந்து டைரெக்டாக ஒரு எம்ப்ளாயிக்கு வந்துட்டு வராது. ஸோ இந்த மாதிரி ஆகும். ஹையர் அஃபிஷியல் மேனேஜர் கிட்ட சொல்லுவாங்க, மேனேஜர் வந்துட்டு டீம் லீடர் கிட்ட சொல்லுவாங்க, டீம் லீடர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹையரார்கி லெவலில் வருதா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு வெர்டிக்கல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா. அடுத்து ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, நான் வந்துட்டு ஒரு ஒர்க்கர், நான் ஒரு எம்ப்ளாயி, என்னோட சேம் லெவலில் இருக்கிற இன்னொரு பர்சன் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். சரிங்களா. ஸோ நான் வந்துட்டு ஒரு பொசிஷனில் இருக்கேன், அந்த பொசிஷன், அந்த சேம் லெவல் ஆஃப் பொசிஷனில் நான் இன்னொரு பர்சன் கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன், கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா. அடுத்து டயக்னாஸ்டிக் கம்யூனிகேஷன், டயக்னல் கம்யூனிகேஷன். ஸோ டயக்னல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு இருக்கப்போ, அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க, ஹெச்ஆர் டீம் இருப்பாங்க, பேக் அண்ட் சப்போர்ட் இருப்பாங்க, கஸ்டமர் கேர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அண்ட் மேனுஃபேக்சரிங் சைடில் வந்துட்டு இன்னொரு செக்டர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் பாசிபிள் செக்டார்ஸ் தட் அன் ஆர்கனைசேஷன் மைட் ஹேவ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பீப்புள் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டயக்னல் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஹெச்ஆர் மேனேஜர் வந்துட்டு ஐடி செக்டாரில் இருக்கிற அந்த டீம் லீடர், டெக்னிக்கல் செக்டரில் இருக்கிற அந்த டீம் லீடர்கிட்ட வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அது வந்துட்டு டயக்னல் கம்யூனிகேஷன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ ஃபார்மல் கம்யூனிகேஷனா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு கம்யூனிகேஷன் அப்படின்னா வெர்பல் கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, ரிட்டன் கம்யூனிகேஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸில் எழுதுறது, ஆர் எல்ஸ் வந்துட்டு மெயிலில் அனுப்புறது, ரிப்போர்ட்டில் சொல்கிறது, மெமோவில் கொடுக்கறது, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதெல்லாமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம வந்துட்டு ஹே அப்படின்னும் இல்லாட்டினா வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டும் நம்மளால் வந்துட்டு இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு க்ளீனான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம், அண்ட் இது இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிளாஸ் டியூட்டருக்கோ இல்லாட்டினா நம்மளுடைய பிரின்சிபலுக்கோ நம்ம வந்துட்டு லெட்டர் எழுதுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு செக்டார் கடியில் வரும். சரிங்களா. ஆர்எல்ஸ் நம்ம மெயில் எழுதுகிறோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு லீவ் தாங்க, எனக்கு வந்துட்டு இந்த பர்சனல் ரீசன் இருக்குது, அண்ட் இதுக்காக நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு மெயில் தாங்க, எனக்கு ஒரு லீவ் சாங்ஷன் பண்ணி தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்மல் கம்யூனிகேஷன். அடுத்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு கேஷுவல் கம்யூனிகேஷன். லெட்ஸே நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் என்னோடய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்னடா ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா, என்னடா உனக்கு வந்துட்டு ஓகேவாக இருக்கா, ஓ இந்த ப்ராஜெக்ட் நீ முடிக்க போறியா, ஓ நீ இந்த மாதிரி இன்புட் பண்ணிகிட்டு இருக்கியா, நீ இந்த மாதிரி கற்றுக்கோ, இந்த மாதிரி டிப்ஸ் வந்துட்டு இந்த ஒர்க்கை சரியாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபார்மலான ஒரு கம்யூனிகேஷன், ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் இல்லாட்டினா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கேஷுவலாக நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் பேசுவேனோ அது வந்துட்டு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் கடியில் வரும். அடுத்து எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா, கஸ்டமர் கேர்கிட்டையோ நம்ம யார்கிட்டையாச்சும் ஒரு பார்கெனிங் இல்லாட்டினா ஒரு நெகோஷியேஷன், ஆர் எல்ஸ் நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பேசுகிறது, இது எல்லாமே எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் கடியில் வரும். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஒன்று வெர்டிக்கல் கம்யூனிகேஷன், அடுத்து ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன், அடுத்து டயக்னல் கம்யூனிகேஷன், அடுத்து ஃபார்மல், அடுத்து இன்ஃபார்மல், அண்ட் ஃபைனலி எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். 6 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் இருக்குது. சரிங்களா.
நெக்ஸ்ட்டு, ஸோ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீ எலமெண்ட்ஸ் என்ன, எதுக்காக வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பார்த்தோன்றதை தாண்டி அது எதை உட்கொண்டு இருக்குது, அதனுடைய கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, அது வந்து எதை வச்சு அதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷனாக சொல்லலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒன்று, கிளாரிட்டி. ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு எவ்வளோ க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக நம்ம வந்துட்டு இன்னொரு பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கிளாரிட்டி. நெக்ஸ்ட்டு, கன்சைன்ஷியஸ்னஸ். இது வந்துட்டு எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மொபைலில் எப்படி நம்ம வந்துட்டு மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு பேச ஆரம்பித்து நம்ம வந்துட்டு லேப்டாப்ஸ் வந்துட்டு இன்வென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாபிக் போச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் ரைட். இப்போது நம்ம எதை பற்றி பேச ஆரம்பித்தோம், இந்த மொபைல் ஃபோன், இந்த டிவைஸை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணலாம்னு. வேறு எந்த இடத்துக்கும் நம்ம இந்த விஷயத்தை நகர்த்தாமல் ஒரு டிஸ்கஷனை நகர்த்தாமல் எதை பற்றி பேச ஆரம்பித்தோமோ ப்ரீஃபாக ஆன் பாயிண்ட்டாக அதை பற்றி மட்டும் பேசுகிறது வந்துட்டு கன்சைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து, கர்ட்டசி. ஸோ இப்போ ஒருத்தவங்க நம்ம வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தரணும். அதுதான் வந்துட்டு கர்ட்டசி அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு கர்ட்டசி கூட இல்லையா, நீ வந்துட்டு எந்திரிச்சு நிற்கணும், சிஓ வராரு அப்படின்றப்போ அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்எல்ஸ், உனக்கு ஒரு கர்ட்டசி கூட இல்லையா, நீ வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாமல் நீ பாட்டுக்கு வந்துட்டு கையில் வச்சு நீ ஹேண்ட்ஸை ஒய்ப் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். திஸ் இஸ் ஆல் ஆர் கர்ட்டசி. நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் சில சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்படிங்கிறதான் வந்துட்டு கர்ட்டசி. அடுத்து, ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு லைவ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய ப்ராக்ரெஸ் என்ன அப்படின்னு மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம கேட்கும்போது நம்ம க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபீட்பேக் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். அடுத்து, அப்ராப்ரியேட் மீடியம். ஸோ அப்ராப்ரியேட் மீடியம்ன்றப்போ எனக்கு ஒரு நல்ல இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. ஸோ பேசிக்லி எனக்கு வந்துட்டு என்சிசிக்கு போகிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய மேம் கிட்ட இருந்து எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். ஸோ எனக்கு நீங்கள் பெர்மிஷன் தாங்க அப்படின்றத நான் என் பிரின்சிபல் கிட்ட நான் வந்துட்டு டெக்ஸ்ட் போடட்டுமா, இல்லை கால் பண்ணி பேசட்டுமா, இல்லை மெயில் போடட்டுமா, ஆர்எல்ஸ் லெட்டர் எழுதி அவங்கக்கிட்ட டைரெக்டாக நான் வந்துட்டு போய் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ எனக்கு அந்த டைமில் தான் புரிஞ்சுது, யூஸிங் த அப்ராப்ரியேட் மீடியம் டு கம்யூனிகேட் டு அனதர் பர்சன் ஸோ தட் நம்மளுடைய ஒர்க் வந்துட்டு நடந்து முடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது அப்படின்றது. அதுதான் அப்ராப்ரியேட் மீடியம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்த்தோம், ஒன்று கிளாரிட்டி, அடுத்து கன்சைனஸ், அடுத்து கர்ட்டசி, அடுத்து ஃபீட்பேக், ஃபைனலி அப்ராப்ரியேட் மீடியம். எந்த மீடியம் யூஸ் பண்ணுறோம், மெயில் யூஸ் பண்ணுறோமா, லெட்டர் யூஸ் பண்ணுறோமா, ஆர்எல்ஸ் ஒரு டெக்ஸ்ட்டில் சொல்கிறோமா, ஆர்எல்ஸ் கால் பண்ணி சொல்கிறோமா, என்ன மீடியம் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் அப்ராப்ரியேட் மீடியம். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் கீ எலமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ வாட் ஆர் தி பேசிக் அப்டக்கிள்ஸ் பீப்புள் ஃபேஸ் இன் கம்யூனிகேட்டிங் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுலே ஜென்ரலாக நம்மளுக்கு சில அப்டக்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு தனித்துவமாக நம்மளுக்கு எந்த விதமான பேரியர்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒன்று, ஃபிசிக்கல் பேரியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் டைமில் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்துட்டு நிறையா ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்மளுடைய ட்ராவலிங் டைம், அதாவது ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகுறோம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாச்சு. ஸோ அது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பேரியர். நம்மளால் டைரெக்டாக போய் நம்மளால் ஒரு விஷயத்தை டீல் பண்ணாமல் இருக்கிறது, அது வந்துட்டு டைரெக்டாக போய் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது, இது வந்துட்டு ஃபிசிக்கல் பேரியர். நெக்ஸ்ட்டு, சைக்கலாஜிக்கல் பேரியர். சைக்கலாஜிக்கல் பேரியர்னால் என்ன, நம்மளுக்குள்ளேயே நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆர்எல்ஸ் நம்மளுக்குள்ளேயே நிறையா மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கும், ஆர்எல்ஸ் வந்துட்டு நம்மளுடைய மைண்ட் செட் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பேரியர்ஸ், நம்மளோட சைக்கலாஜிக்கலி நம்ம சரியாக இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றது சரியாக வராது.
அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒழுக்கமாக கம்யூனிகேஷன் அப்படின்றத பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் பேரியர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்து லாங்குவேஜ். இப்போ யோசிச்சு பாருங்கள், என் கிளைண்ட்டு ஆர்எல்ஸ் என்னோட சப்பார்டினேட்ஸ் எல்லாருமே வெவ்வேறு மொழிகள் பேசுகிறாங்க. நாட் ஜஸ்ட் தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஆனால் வெவ்வேறு மொழி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு சைனீஸ் பேசுகிறாங்க, இன்னொருத்தவங்க ஜாப்பனீஸ் தான் புரிஞ்சுக்க முடியும், இன்னொருத்தவங்களால கொரியன் தான் புரிஞ்சுக்க முடியும், இன்னொருத்தவங்களால வந்துட்டு ஸ்பானிஷ் தான் புரிஞ்சுக்க முடியும், இன்னொருத்தவங்களால ஃப்ரெஞ்ச் தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா எந்த மீடியம் யூஸ் பண்ணி நான் அவங்கக்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு லாங்குவேஜ் பேரியர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் லாங்குவேஜ் பேரியர் இஸ் அபவுட். அதாவது எந்த மொழி யூஸ் பண்ணி நான் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, வென் ஐ மைசெல்ஃப் டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஐ ஷுட் யூஸ். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான சில ஸ்டெப்ஸ் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சோ ஆர்எல்ஸ் வந்துட்டு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணியோ நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் அந்த பிரச்சனை வருது இல்லையா, ஸோ அதை தான் வந்துட்டு நான் லாங்குவேஜ் பேரியராக இங்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் பேரியர். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்துட்டு நான் ஒரு 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 இடத்த சார்ந்தோ ஒரு கல்ச்சரை சார்ந்தோ இருக்கேன். அண்ட் என்னுடைய ஒர்க்கர்ஸ், என்னோட கோஒர்க்கர்ஸ் ஆர் என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வெவ்வேறு கல்ச்சர்ஸை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு கனெக்டே இல்லை. எனக்கு வந்துட்டு அவங்கள பற்றி தெரியாது, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. எனக்கு வந்துட்டு இந்த விஷயத்த அவர் பண்ணுறது பிடிக்கும், இதை சாப்பிட்றது பிடிக்கும், சிலருக்கு வந்துட்டு அது பண்ணுறது பிடிக்காமல் இருக்கும். அவங்க பண்ணுற சில விஷயங்கள் எனக்கு ஒத்துக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பல கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஸ்கோப் வந்துட்டு ரொம்ப லிமிட் ஆகும். ஸோ இதைத்தான் நான் வந்துட்டு கல்ச்சுரல் பேரியர் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பர்செப்ஷுவல் பேரியர். பர்செப்ஷுவல் பேரியர் தான் என்ன கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேரியர்னு சொல்லுவேன். பிகாஸ் அதுதான் நிறைய இடத்துல நடக்கும். இப்போது கல்ச்சுரல் பேரியராக இருக்கட்டும், ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், லாங்குவேஜ் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு வெவ்வேறு விஷயங்கள் பண்ணி நம்மளால் வந்துட்டு அதை சரி பண்ணிட முடியும். பட் பர்செப்ஷன் அப்படின்னா நான் என்ன ஒருத்தவங்க சொல்லும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத, அதை நம்ம எந்த மீடியம் யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இஃப் அட் ஆல் அது வந்துட்டு தப்பாக இருந்துச்சுன்னா தெரியல. அதே தான். ஸோ பர்செப்ஷுவல் பேரியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பேரியர் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ பர்செப்ஷுவல் பேரியர் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒருத்தவங்க பேசுகிறாங்க, லெட்ஸ் சே தட் நான் வந்துட்டு 50% டிஸ்கவுண்ட் கஸ்டமர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். இன்னொருத்தவங்க 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு அவங்க ஏன் 30% டிஸ்கவுண்ட் வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு தெளிவாக கேட்கணும். அது இல்லாமல் நான் எனக்கு பிடிச்ச புடியிலேயே 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் சரியாக இருக்கும், அவங்க வந்துட்டு தெளிவாக சொல்லலை, அவங்க சரியாக அனலைஸ் பண்ணலைன்னு நான் தனியாக ஒரு மைண்ட் செட் வச்சு அவங்க சொல்கிறத வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு பர்செப்ஷுவல் பேரியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பை சான்ஸ் அவங்க சொல்கிறாங்க மற்ற டிஸ்கவுண்ட்ஸ் தான் சரி அப்படின்னு பேசுகிறவங்க இன்னுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு. ஸோ நான் எப்படி இந்த ரெண்டு விதத்தில் நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஓகே ஃபைன், நம்ம உண்மையாகவே இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பாயிண்ட்ஸை வைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு நல்ல குட் கிரிட்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் என்ன அவன் முட்டாள்னு சொல்கிறான், அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்ன அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்ம இதை வேற ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இப்போது ரெண்டு இடத்துல நம்ம இதை வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை இதை வந்துட்டு வெவ்வேறு விதத்தில் நம்மளால் வந்துட்டு பர்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பர்செப்ஷுவல் பேரியர். ஸோ பர்செப்ஷுவல் பேரியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேரியர், ஆஸ் வெல் அஸ் கஷ்டம். பட் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல க்ரோத் அடையும். ஓகேங்களா. அடுத்து ஆர்கனைசேஷனல் பேரியர். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எப்படி வந்துட்டு மேனேஜிங் டைரக்டர்கிட்ட பேச முடியும்? ஆர் எல்ஸ் ஹலோ, ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன் பேரியர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நீ எப்படி மற்ற
மற்ற ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டோரியல் ஹெட் கிட்ட நீ எப்படி பேச முடியும், ஆர்எல்ஸ் வந்துட்டு மேனேஜிங் டைரக்டர் கிட்ட நீ எப்படி பேச முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு 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 அப்ரோச்சபிள்னஸ்ஸே இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா that will be a big blunder for one organization. That will be as a very big barrier for communicating. So அந்த barrier இல்லாமல் இருக்கணும். So these are the few barriers that is very specific for business communication. என்னென்னா physical, psychological, language, cultural, perceptual and finally organizational barrier. ஓகேங்களா? ஸோ பேரியர்ஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம இன்வால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம பூல் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒன்று, ரிகரஸ் ட்ரைனிங். நம்ம ஸ்டார்டிங்லேயே எந்த ஒரு விஷயத்தையுமே சூப்பராக பண்ணிட முடியாது. லைக் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஆனால் ஸ்கோப் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ ஆனால் அந்த விஷயத்த நம்ம வந்துட்டு சூப்பராக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஒன்று டெடிக்கேஷன், இன்னொன்று கன்சிஸ்டன்சி. இந்த ரெண்டையுமே நம்ம எதுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரைனிங் அப்படின்றத நம்ம சொன்னோம். அடுத்து டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜினா என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்றப்போ யூஸிங் வேரியஸ் டெக்னாலஜி ஸோ தட் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மீடியம் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா ஜென்ரலாக பிபிடி அப்படின்றத போடாமல் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பிபிடி பார்க்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்துட்டு நம்மளுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து புல் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ் டெக்னாலஜி வைஸ்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஓப்பன் டோர் பாலிசி. இப்போ பை சான்ஸ் எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் புரியல, ஆர்எல்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்றப்போ ஓப்பனாக எனக்கு வந்துட்டு இந்த விஷயம் புரியல, எனக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், எனக்கு வந்துட்டு இது தெளிவாக தெரியல அப்படின்றத வந்துட்டு என்னால் எப்படி ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ அதுதான் ஓப்பன் டோர் பாலிசி. ஓப்பனாக ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு கசப்பான ஒரு கான்சிக்வன்சஸை நம்ம வந்துட்டு மினிமலைஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே ஸ்கோப் இருக்குது, நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இதான் ஓப்பன் டோர் பாலிசி. அடுத்து ரெகுலர் ஃபீட்பேக். லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்துட்டு ஒரு பிகினர், நான் வந்துட்டு ஒரு விஷயத்த கற்றுட்ருக்கேன் அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட இருந்து ஒவ்வொரு ப்ராக்ரெஸ் பண்ணும்போதும் நான் ஃபீட்பேக் கேட்குறேன். ஃபீட்பேக் கேட்கும்போது என்ன ஆகுது, நான் எந்த இடத்துல சரியாக பண்ணுறேன், எந்த இடத்துல சரியாக பண்ணலை, எப்படி நான் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்த இன்னும் மேலும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இன்சைட் தெரியும். ஸோ அதனால் ஆஸ்க் ஃபார் ரெகுலர் ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் டு ரிமூவ் பேரியர்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஃபைனலாக இன்க்ளூசிவ் கல்ச்சர். ஸோ இன்க்ளூசிவ் கல்ச்சர்னால் ஐ டோன்ட் நெசசரிலி மீன் தட் நீங்கள் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் வச்சுக்கணும் அப்படின்னு. தட் இஸ் நாட் பாசிட்டிவ் அண்ட் தட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ ப்ரீச். நான் என்ன சொல்ல வரேன்னா, டூ சம் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கெட் டு நோ அபவுட் பீப்புள்ஸ் கல்ச்சர் ஸோ தட் தெர் இஸ் அ கனெக்ட் பிட்வீன் பீப்புள் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கோப் இந்த இடத்துல வந்துட்டு கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சீனாரியோ நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஒரு தமிழ் அண்ட் என்னோட கோவொர்க்கர் வந்துட்டு சைனீஸ் ஓ ஜாப்பனீஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஐ மைட் யூஸ் சம் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், கூகுள் ட்ரான்ஸ்லேஷன்ஸ், கெட் டு நோ அபவுட் தி அதர் பர்சன் and they might get to know about me. So எங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, how we can work together, how we can pull in good team effort அப்படின்னு சொல்லிட்டு when we start to communicate organization உடைய structure அப்படின்றது நல்லாவே grow ஆகும். ஓகேங்களா? So these are the few strategies. ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீக்காக பார்த்துக்கலாமா? ஒன்று ட்ரைனிங், அடுத்து யூஸ் ஆஃப் குட் சோர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து ஓப்பன் டோர் பாலிசி, ஓப்பனாக ஒரு விஷயத்த நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, அடுத்து ரெகுலர் ஃபீட்பேக், ஆஸ்கிங் ஃபார் ரெகுலர் ஃபீட்பேக், ஃபைனலி இன்க்ளூசிவ் கல்ச்சர், bringing in a lot of
a lot of activities and stuff, so that the scope for communicating between co-workers or between the higher official and the subordinate increases. So இதுதான் வந்துட்டு strategies to overcome these kinds of barriers அப்படின்னு பார்க்கலாம். So yeah, we have actually come to the end of live session as of now. ஒரு குட்டி ரீகேப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன ரீகேப் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட் அஸ் ஜஸ்ட் வைண்ட் அப் த செஷன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது கம்யூனிகேட்டிங் பிட்வீன் டூ பீப்புள் இன் அன் ஆஃபீஸ் ஃப்ரண்ட் ஆர் இல்ஸ் இன் அ ப்ரொஃபஷனல் பிளேஸ் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் ஆர் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஒன்று எஃபிஷியன்சி, உன்னோட டெசிஷன் மேக்கிங், உன்னோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், உன்னோட ரிலேஷன்ஷிப் பில்டிங் அண்ட் ஃபைனலி பிராண்ட் இமேஜ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வெர்டிக்கல் கம்யூனிகேஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன், அடுத்து டயகனல் கம்யூனிகேஷன், அடுத்து ஃபார்மல், ஃபிஃப்த்து இன்ஃபார்மல், ஃபைனலி எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன், சரிங்களா? அண்ட் இதனுடைய கீ எலமெண்ட்ஸ் என்ன, ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா அதனுடைய கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம், ஒன்று கிளாரிட்டி, ஒன்று கன்சைனஸ், அடுத்து கர்டசி, அடுத்து ஃபீட்பேக், ஃபைனலி அப்ராப்ரியேட் மீடியம், என்ன மீடியம் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்து what are the kind of barriers a person might face in business communication அப்படின்னு பார்த்தோம். ஒன்று physical barriers, அடுத்து psychological barriers, third cultural barriers, fourth language barriers, fifth perceptual barriers, and finally sixth organizational barriers. ஃபார் எக்ஸாம்பிள் ஹையரார்கி வைஸில் நம்மளுக்கு எந்த மாதிரியான பேரியர்ஸ் வரும் கம்யூனிகேஷன் கம்மியாகிறதுல அப்படின்னு பார்த்தோம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வி மைட் யூஸ் டு எலிமினேட் தீஸ் கைண்ட் ஆஃப் பேரியர்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம். என்னென்ன இருக்குது, ஒன்று ட்ரைனிங், இன்னொன்று யூஸ் ஆஃப் குட் சோர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து ஓப்பன் டோர் பாலிசி, நெக்ஸ்ட்டு ரெகுலர் ஃபீட்பேக், அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த்து இன்க்ளூசிவ் கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் லைக் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் of what is business communication and how we can actually use it in our personal life. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் இட், ப்ளீஸ் டூ stay tuned for our next live session. Usually every day between except for Sunday we'll have it around we'll start the live session around 2 o'clock or 2:30, சரிங்களா? ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஸோ இதையும் தாண்டி நான் வந்துட்டு இன்னுமுமே ரொம்ப ரிகரஸாக என்னுடைய லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, our doors are always open. It is always in a welcoming motion for all of you. So please do check out Lippy, and please do check out our course that is there in the link in the bio in Instagram. Basically language அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் போக 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 நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தட் we transfer our ideas to another person கஷ்டம் இல்லாமல். ஸோ இதுக்காக I can assure that our course is designed in a way that every single person who is wishing to build their vocabulary, build their fluency, build their language in total can achieve it. Or else நான் வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கேன் என்னோடய லாங்குவேஜில், நான் ஒரு பிகினர் ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னாலும் we can help. நாங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கோம், என்னோடய லாங்குவேஜை இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்கள் கோர்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டு செக் அவுட் our page and please do follow our page, and not last but not the least please do check out our course, சரிங்களா? ஸோ மண்டே இன்னொரு லைவ் செஷனில் பார்க்குறேன். until then take care, bye.